அண்மை செய்தி. முதலமைச்சருடன் சுதர்ஷன் ரெட்டி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சருடன் சுதர்ஷன் ரெட்டி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சருடன் தற்போது ஆலோசனையில் மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை டி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஆதரவை திரட்ட உள்ளார். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து மீண்டும் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்கள உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகளின் கட்சிகள் தொல் திருமாவளவன், அதே உள்ளிட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மாநில உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரவு கோரி இருக்கக்கூடிய நிலையில முன்னதாக தமிழ்நாட்டிற்கு வந்த சுதர்ஷன் ரெட்டி தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என தற்பொழுது வேண்டுகோள் விடுத்து அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு சுதர்ஷன் ரெட்டி மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றனர். எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், அது குறித்த முழு விவரங்கள் வெங்கட்ரமணன். திமுகவுடைய மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவை பெற்று வருகிறது.